வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, hyundai கம்பெனிக்கு வர கார் செட்டு. இது பார்த்தீங்கன்னா hyundai கம்பெனி கார்லேயே கம்பெனிலேருந்தே ஃபிட் பண்ணி தருவாங்க. இது பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம வாங்கி போகிற மாதிரி இருக்கிற பைனியர், சோனி இந்த மாதிரி செட்டு கிடையாது. இது கம்பெனி காரனை மேனுஃபேக்சரிங் பண்ணி டேஷ்போர்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களே டிசைன் பண்ணி கம்பெனிலே ஃபிட் பண்ணி தருவாங்க. இப்போ இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஆனாவில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட்டு எந்த இடத்துல வரும்னு அவ்வளோ சீக்கிரம் யாரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி இடத்துல இந்த கம்ப்ளைண்ட் வருது. நானே பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து ஒவ்வொரு ட்ராக்காக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த கம்ப்ளைண்ட் எந்த இடத்துல வருதுன்னு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி 2-3 செட்டுலாம் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை நான் ஈஸியாக ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். வாங்க அது இப்போ எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல என்கிட்ட பேட்ரி இல்லாதனால நான் ஒரு 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து 12 வோல்ட் லைன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சப்ளை வோல்ட்டு கரெக்டாக வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பேக் கவரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வச்சிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ளைக்கு உண்டான டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. இதில் நம்ம கார் செட்டை பொறுத்த வரையும் ஒரு 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா 2 12 வோல்ட் இன்புட்டு கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெயின் ஒன்று, எல்லோ ஒன்று, ரெட்டு ஒன்று டைரக்ட் மெயின், இன்னொன்று சாவி மெயின். சாவியான பண்ணால் 12 வோல்ட் வர மாதிரி இருக்கும். 2 மெயினும் டேரெக்டாக ஒரு ஆன் வோல்ட்டு போச்சுன்னா தான் உங்களுக்கு செட் ஆன் ஆகும். இதை ஒரு மெயின் கொடுக்கலினாலும் செட் ஆன் ஆகாது. பார்த்தீங்கன்னா நான் 2 மெயினையும் ஒரே இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு சப்ளை வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிரவுண்டு கொடுத்தாச்சு, 2 மெயின் விட்டு ஜாயின் பண்ணி ப்ளஸ் வோல்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வோல்ட்டு இந்த இடத்துல கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா செட் ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ரெண்டாவது பின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி பின்னு, பேட்ரி வோல்ட்டு வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பேட்ரி வோல்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வரனால 18 வோல்ட்டு காமிக்குது. லோடு எடுத்தோன்னா நம்மளுக்கு 12 வோல்ட்டு கம்மியாயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசிசி பேட்ரி ப்ளஸ்ஸு, அடுத்தது ஏசிசி வோல்ட்டு 2 வருது. கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஏசிக்கு போகிற 12 வோல்ட்டு வருதான்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆடியோ ஏசிக்கு போகிற வோல்ட்டு வருது. அது மாதிரி கெப்பாசிட்டிக்கு வர வோல்ட்டு அதுவும் கரெக்டாக இருக்குது. ஆனாலும் நம்மளுக்கு செட்டு ஆன் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் பவர் பட்டன் அழுத்தணும், நம்மளுக்கு செட்டு ஃபங்க்ஷன் ஆகலை. இப்போ ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது சில ரெகுலேட்டர் ஐசிக்கு வோல்ட்டு உள்ளார இன்புட் ஆகலை. அது என்ன வோல்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஏசிசி சாவி மெயின் வருது பார்த்தீங்களா, சாவி மெயின் ரெகுலேட்டர் ஐசிக்கு வோல்ட்டு லோட் ஆகாதனால நம்மளுக்கு டவுன் ஆகிடுச்சு. அந்த ஏசிசி லைன் எந்த பக்கம் வரும்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே டாப் கவர் ரிமூவ் பண்ணிட்டேன். டாப் கவரில் பார்த்தீங்கன்னா சிடி மெக்கானிசம் இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா சிடி மெக்கானிக்ஸ் கடியில் தான் நம்மளுக்கு போர்டு இருக்குது, மெயின் பிசிபி இருக்குது. அதில் தான் நம்மளுக்கு வோல்ட்டெல்லாம் செக் பண்ண முடியும். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த ரெகுலேட்டர் ஐசி வர செக்ஷன். இதில் என்னென்ன வோல்ட்டு வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா மெயின் கெப்பாசிட்டருக்கு வோல்ட்டு வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் ஐசிக்கெல்லாம் இன்புட் வோல்ட் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எந்த ரெகுலேட்டர் ஐசியுமே இன்புட் வோல்ட்டு வரல. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு 3.3 வோல்ட் வருது. இந்த ரெகுலேட்டர் ஐசிக்கு இன்புட்டு வருது. இந்த ரெகுலேட்டர் ஐசிக்கு இன்புட்டு அவுட்புட்டும் கரெக்டாக இருக்குது. 3.3 வோல்ட்டு அவுட்புட்டு. அதேமாதிரி இந்த ரெகுலேட்டர் ஐசிக்கும் வோல்ட் அவுட்புட் வருது. 3.3 volt. ஸோ
2 ரெகுலேட்டர் இருக்க ஏசியுமே ஹோல்ட் வருது. பட் ஆனால் செட்டு ஃபங்க்ஷன் ஆகலை. அதனால் வேறு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காயில் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த காயிலுக்கு அடியில் பேஸ்ட் ஊற்றிருக்காங்க. அந்த பேஸ்ட் என்ன ஆகுதுன்னா இந்த போகிற ட்ராக்கை நம்மளுக்கு அடியில் டேமேஜ் பண்ணிடுது. கொஞ்ச நாளையில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடுது. இப்போ நம்ம அந்த காயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு அடியில் பேஸ்ட்டு எப்படி ஏதாவது ட்ராக் டேமேஜ் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். செட் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு டின்னர் விட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடியில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராக் போகும். முதல்ல அந்த பேஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அப்போ தான் ட்ராக் எதாவது டேமேஜ் ஆகிருக்குன்னு நம்ம செக் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடியில் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐசிக்கு வர பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக்கு டேமேஜ் ஆகிருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த காயிலிருந்து வர ப்ளஸ் வோல்ட்டு ட்ராக்கு இந்த டிரான்சிஸ்டருக்கு போகுது. இந்த டிரான்சிஸ்டருக்கு வர ட்ராக்கு அரிச்சு ட்ராக் டேமேஜ் ஆகிடுச்சு. வாங்க கண்டினியூட்டி வருதான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி மற்ற ட்ராக்கு நல்லா இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் ட்ராக்கு, இது நல்லா தான் இருக்குது. இந்த ட்ராக் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி இந்த காயிலேருந்து நம்மளுக்கு இந்த பின்னிலேருந்து இந்த காயிலுக்கு போய் இந்த காயிலேருந்து நம்மளுக்கு இந்த டிரான்சிஸ்டர் வருது. இந்த டிரான்சிஸ்டர் வர ட்ராக் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வரல, இது வரையும் வருது. இதுக்கு மேலே நம்மளுக்கு ட்ராக் டேமேஜ் ஆனதுனால இந்த இடத்துல டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் அது ஆப்போசிட்டில் வரல. இது எதனால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டு அந்த மாதிரி ஊற்றுறாங்க. இந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கை கொஞ்ச நாளையில் அரிச்சு எடுத்துருது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் டேமேஜ் ஆகுது. இது இந்த காயிலுக்கு அடியில் டேமேஜ் ஆகிறதுனால ட்ராக் டேமேஜ் ஆகிறதுனால அவ்வளோ சீக்கிரம் எந்த இடத்துல ஃபால்ட் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல. நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ராக்கை சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கே கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த கம்ப்ளைண்ட் நான் இப்போ 2-3 நேரம் அட்டன் பண்ணதுனால டைரெக்டாக இந்த மாதிரி செட்டு வந்தால் ஆனாவளினாவே டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காயில் ரிமூவ் பண்ணிவிட்டு அடியில் ட்ராக் அடித்து ரெடி பண்ணிடுவேன். நாங்கள் இப்போ இந்த ட்ராக் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு செட் ஆனாதான் செக் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன ஜம்பர் ஒன்று டேரக்ட் பண்ணி இப்போதையும் நான் செக் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு டைரெக்டாக ஒயர் ஜம்பர் அடிச்சுட்டு லைட்டாக ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செட் ஆனால் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டு ஃபங்க்ஷன் ஆகிடுச்சு. மோட் சேஞ்ச் பண்ணாலும் எஃப்எம்க்கு சர்ச் டியூனிங் ஆப்ஷன் இருக்குது. வால்யூம் செட் எல்லாம் ஃபங்க்ஷனும் கரெக்டாக ஆகுது. இப்போ நம்ம சிடி மெக்கானிசம் போட்டுவிட்டு ஆடியோவும் செக் பண்ணிவிட்டு டைவர்ட் பண்ணி பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நன்றி, வணக்கம்.